உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உலகிற்கு உரத்து சொல்லி வரும் சத்தியம் தொலைக்காட்சியின் புதிய பரிமாண செய்தி தொகுப்பான அன்னை ஜுவல்லர்ஸ் தூத்துக்குடி வழங்கும் பகல் மின்னலுக்கு நேர்களை வரவேற்கிறோம். சற்று முன்னர் கிடைத்த சில செய்திகளை தலைப்பு செய்திகளாக்கி தொடங்குகிறோம். இந்த பகல் நேர பளிச் மின்னல்களை. முல்லை பெரியாறு வழக்கின் இறுதி விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும். உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வழக்கின் ஆவணங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்யுமாறு இரு மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தல். புயல் கரை கடந்த பிறகும் மழை தொடர்வதற்கு காரணம் என்ன? பருவமழையின் தாக்கம் எப்படி உள்ளது? சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் பேட்டி நேரடி ஒளிபரப்பு. தீபாவளியை காரணம் காட்டி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக புகார் அளிப்பது எப்படி? விவரங்களை விரிவாக எடுத்துக் கூறும் சிறப்பு கலந்துரையாடல். சென்னையில் அன்றாடம் அதிகரித்து வரும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போக்குவரத்து பாதிப்பால் அலைக்கழிக்கப்படும் மக்கள், சிறப்பு விவாதம். நீலகிரி மாவட்டம் குந்தா அணையில் 150 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. சகதிகள் புகுந்து ராட்சச குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் சிக்கல். ராஜீவ் கொலை வழக்கு விசாரணை முடிந்து ஆண்டுகள் பல ஆகியும் சிறப்பு பலன்களை தொடர்ந்து பெற்று வரும் நீதிபதிகள். நீதித்துறையில் ஒரு வினோதம், சிறப்பு விவாதம். மாயாவதி மீதான தாஜ் வணிக வளாக முறைகேடு வழக்குகளை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சராக மாயாவதி இருந்தபோது தாஜ் வணிக வளாகம் கட்ட அனுமதி வழங்கப்பட்டதில் 175 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்தது என்பது புகார். இதனை விசாரித்த சிபிஐ நீதிமன்றம் மாயாவதி மீதான வழக்கை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 7 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்று அவற்றை தள்ளுபடி செய்தது. இதனால் மாயாவதிக்கு இதுநாள் வரை இருந்து வந்த நெருக்கடி விலகியுள்ளது. மாயாவதியின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திட்டமிட்டு அரசியல் எதிரிகளால் பின்னப்பட்ட சதிவலை அறுக்கப்பட்டு விட்டதாக மாயாவதியின் வழக்கறிஞர் சதீஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ஆனால் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப் போவதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். சொத்து வரியை வங்கிகள் மூலம் செலுத்தும் வசதி சென்னை மாநகராட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள கனரா வங்கி கிளையில் இந்த சேவையை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி தொடங்கி வைத்தார். மக்கள் அலைச்சலின்றி சொத்து வரி கட்டுவதற்கு வசதியாக இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக ஆணையாளர் கார்த்திகேயன் அப்போது தெரிவித்தார். மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரி செலுத்துவோர் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் தங்களுடைய சொத்து வரியை மாநகராட்சி அலுவலகத்திலேயோ அல்லது மாநகராட்சியுடைய வார்டு அலுவலகங்களிலேயோ செலுத்துகிற முறை இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நேஷனலைஸ் பேங்க் எல்லா பேங்க் மூலமாகவும் பேங்குடைய கிளைகள் மூலமாகவும் இந்த வரி வசூல் பண்ணுகின்ற முறையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் இன்றைக்கு இங்கே ராஜாமுத்தையா சாலையில் இருக்கிற கனரா வங்கியில் தொடங்கி. தற்போது மண்டல மற்றும் வார்டு அலுவலகங்களில் காசோலை அல்லது வரைவொலி மூலம் சொத்து வரியை மக்கள் செலுத்தி வருகிறார்கள். இனி தாங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளைகள் மூலமாகவே அவர்கள் சொத்து வரியை செலுத்தலாம். சென்னையில் மட்டும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொத்து வரியை வங்கிகள் மூலம் செலுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1000 பட்டாசு கடைகளுக்கு மேல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பாரிமுனைக்கு பதிலாக தீவுத்திடலில் இன்று முதல் பட்டாசு விற்பனை தொடங்குகிறது. தீபாவளி பண்டிகை வருவதையொட்டி பட்டாசு விற்பனை மும்முரம் அடைந்துள்ளது. இதையடுத்து 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனையில் அமைக்கப்படும் பட்டாசு கடைகளின் பாதுகாப்பு குறைவு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தீவுத்திடலில் சிறப்பு பட்டாசு கடைகள் வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை இன்று முதல் தொடங்குகிறது. ராயபுரம் RSRM மருத்துவமனையில் கடந்த மாதம் பச்சிளம் குழந்தை ஒன்று காணாமல் போனது. குழந்தையை இழந்த தாய்க்கு அடுத்த குழந்தை பெற முடியாத நிலையில் பெரும் மனவேதனையில் தவிக்கிறார். இதனால் குழந்தை உடனே கண்டுபிடித்து தர வேண்டும் என்று உறவினர்கள் RSRM மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன். குறுக்குப்பேட்டை JJ நகரை சேர்ந்தவர் கலையரசி. இவருக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி RSRM மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த பெண் குழந்தை கடந்த 25ஆம் தேதி ஒரு மர்ம பெண்ணால் திருடிச் செல்லப்பட்டது. இந்த பெண் திருடிச் செல்லப்பட்டது மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் இருந்தது. இந்த நிலையில கடந்த 12 நாட்கள் ஆகியும் இன்னும் காவல்துறையினர் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உறவினர்கள் இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. ஒரு தலைமுடியை வச்சு ஒரு உருவத்தை கண்டுபிடிக்க சொல்ற போலீஸ் இன்னைக்கு இவ்வளவு
மேல இருக்கிற உருவம் உள்ள பொம்பளை இதுவரையும் கண்டுபிடிக்கல. அதுவே ஒரு பணக்காரோட பொம்பளை காணா பார்த்தா 2 ஹவர்ல கண்டுபிடிச்சாங்க போலீஸ். நாங்க ஏழப்பட்டவங்க 12 நாள் ஆகி எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இந்த சாலை மறியலால இந்த பகுதியில் வந்து சரியான போக்குவரத்து பாதிப்பு இருக்கு. இப்பயும் கூட ஒரு உயர் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு பதில் சொல்ற வரைக்கும் நாங்க விலகி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து அடுத்து இனி குழந்தை பெற்றுக்கிற முடியாத அளவுக்கு 2வது ஆபரேஷன் இதே மருத்துவமனையில் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க 2வது குழந்தை கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மாமியார் வீட்லயும் சரி 2வது குழந்தை அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு தராட்டி ரொம்ப மன உளைச்சல் அவங்களுக்கு உள்ளாகிறனால இறந்து விடுவதாகவும் கூட அந்த கலையரசி பெண் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தை கிடைக்கலனா நான் தற்கொலை பண்ணிப்பேன். ஆஸ்பத்திரி அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப சித்ரா, நீ எப்படி அச்சார்ஜாகல குழந்தை விட்ட அப்படின்னு கேட்கிறாரு. மாமியார் அதுக்கு மேல டார்ச்சர் பண்ணுது. எத்தனை பேர் அன்னைக்கு டியூட்டியில் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் விசாரணை பண்ண சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் 5 நிமிஷமே கழிஞ்சு போகிறோம். இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. பெரிய அதிகாரி வருவேன் சொன்னதுக்கு நாங்கள் உங்கள் கோரிக்கை என்ன சொல்லுங்க போலீஸ்காரங்க சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம். பெரிய ஆளுங்க வந்தோடனே வேற போலீஸ்காரங்க வந்தோடனே அதில் அவர் பேர் என்னன்னு தெரியல. அவர் வந்தோடனே பட்டுன்னு அடித்து ஒருத்தர் காலையை உடச்சிட்டார். போலீஸ்காரர் கண்டுபிடிச்சினே இருக்காங்களா? இன்னும் நம்மளுக்கு சந்தேகமெல்லாம் கேட்கறதுக்கு பதில் ஒன்று ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடையாதா? என்னப்பா நாங்கள் தேடினே இருக்கோம், என்னப்பா பண்ண சொல்றா, இப்படியே மிரட்டுறாங்க, அடிக்க வராங்க, என்ன சார் பண்ண சொல்றீங்க? இந்த நிலையில வந்து காவல்துறையும் கூட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு படைகள் அமைச்சு தேடுதல் பணிகளை தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த காணாமல் போன பெண்ணோட புகைப்படத்தை வரைஞ்சும் கூட பல்வேறு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ரயில்வே நிலையங்கள் பொது இடங்களில் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. தற்போது வந்து அந்த பெண் வந்து ஆந்திராவில் இருக்கலாம், குழந்தைய வச்சுட்டு ஆந்திராவில் இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அதற்காக அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறக்காக ஆந்திராவுக்காகவும் போலீசார் விரைந்து சென்றிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் சில பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் அங்கேயும் காவல்துறையினர் சென்றிருக்கு. கூடிய விரைவில் குழந்தையை கண்டுபிடிச்சு தருவோம் அப்படின்றது அவங்களுடைய காவல்துறையினுடைய தரப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாரதிராஜாவுடன் அன்பு செல்வன். சென்னை அருகே தெருக்களில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சூளை பகுதியில் உள்ள விவி கோயில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எல்லா ப்ராப்ளமும் வீதி கொடுத்தது அஷ்டபுரம் சாலை இந்த ஒரு 7-8 சாலைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி எடுக்கும் மிஷின் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டு காவா தண்ணி எதுவுமே போறது கிடையாது. இதனால் நாங்கள் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு கால் நோய்கள் வரப்பட்டு குழந்தைகள் ரொம்ப இந்த சூளை ஏரியாவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஆவணம் செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தெருக்களில் தேங்கியுள்ள கழிவுநீரால் கொசுக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குழந்தைகளும் முதியவர்களும் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு டேங்க் வர வேணாம், எங்களுக்கு கியூர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. மலேரியா டைபாய்டு எல்லாம் இருக்கு, எங்களால பொறுக்க முடியாது. இந்த தண்ணி எங்களால குடிக்க முடியுமா? குளிக்க கூட முடியல. ட்ரைனேஜ் ப்ராப்ளம், கொப்பிச்சு வந்து கரண்ட் இல்ல, எங்களுக்கு கரண்ட் கிடையாது. 23 நாளாவது இந்த ப்ராப்ளம், யாரும் எங்களுக்கு கியூர் பண்ணல. கழிவு நீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சூளை பிவி கோயில் தெருவில் வந்து நீண்ட நாட்களாக மழை நீர் அந்த சேகரி தண்ணி போக முடியாமல் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் பல அவதிப்பட்டு வருகிறார். இதனால் மக்கள் இன்று வந்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கை. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திலீப்புடன் பாபு. சென்னையில் 1000 பட்டாசு கடைகளுக்கு மேல் அனுமதி வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பாரிமுனைக்கு பதிலாக தீவு திடலில் இன்று முதல் பட்டாசு விற்பனை தொடங்குகிறது. இதுகுறித்து விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பெரிய பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். தாஸ், இப்போ இந்த உயர்நீதிமன்ற அனுமதிக்கு பிறகு தீவு திடல் எதன் அடிப்படையில் இந்த பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு பத்மநாபன்? அதாவது சென்னையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பாரிமுனை, தீநகர் போன்ற பகுதிகளில் ஆண்டுதோறும் தீபாவளி சமயங்களில் நூற்றுக்கணக்கான பட்டாசு கடைகள் இயங்கி வருவது வழக்கமாகும். இந்த பட்டாசு கடைகள்லாம் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் பாரிமுனை பகுதியில் பட்டாசு கடைகளை அமைக்க தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை தீவு திடலில் பட்டாசு கடைகளை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அங்கு சுமார் 3 மீட்டர் இடைவெளி அளவில் சுமார் 116 கடைகளுக்கு கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாஸ், பத்மநாபன், இப்போ இது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த தீவு திடலுக்கு முன்னாடி அதாவது நிறைய வியாபாரிகள் வந்து இந்த தீபாவளி தினத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பெரிய வியாபாரமா போயிட்டுச்சு இந்த பாரிமுனை பகுதியில். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இந்த புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள தீவு திடலில் வந்து எங்களுடைய வியாபாரம் வந்து மிக பெரிய அளவில் வந்து குறைந்துவிடும் அப்படிலாம் நிறைய அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? அது குறித்து சொல்லுங்க பத்மநாபன்.
அதாவது தற்பொழுது வந்து எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கண்காட்சியாக இருந்தாலும் சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்படுவது வழக்கமாகி வருது. இது வந்து சென்னை மக்களுக்கு வந்து ஒரு நன்கு தெரிந்த ஒரு பகுதியாக சென்னை தீவுத்திடல் மாறி வருவதால் இந்த பகுதியில் பட்டாசு கடைகளை அமைப்பதன் மூலம் எந்த ஒரு வியாபார ரீதியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதே வந்து அதிகாரிகளோட ஒரு கருத்து. இதன் அடிப்படையிலே தான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை தீவுத்திடலில் வந்து பட்டாசு கடைகள் அமைத்துள்ளன. இது ஒருபுறம் வியாபாரிகளுக்கு அதிருப்தி அளித்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக, அதாவது சென்னை பாரிமுனை பகுதியில் பட்டாசு கடைகள் அமைத்து ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் மக்கள் நடமாட்டம் மக்கள் நெரிசல் நிறைந்த ஒரு பகுதியில் விபத்துகள் ஏற்படப்படும். அந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். அப்படி உயிரிழப்புகள் அதிகமாகும். 1-2 என்ற பட்டாசு விபத்தினால் உயிரிழப்புகள் 1-2 என்று ஏற்பட்டால் கூட நெரிசலின் காரணமாக அதிகமாக விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பாரிமுனை பகுதியில் பட்டாசு கடைகள் அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதன் மூலம் விற்பனை குறைந்துவிடும் என்ற ஒரு வியாபாரிகளின் கருத்து வந்து ஒரு புறம் ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் அதற்கான பல்வேறு ஏற்பாடு, அதாவது விளம்பரங்கள் போன்ற ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு விளம்பரங்களை வந்து அரசு ரீதியாக செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் வந்து இந்த சென்னை தீவுத்திடலை நன்றாக தெரிந்த ஒரு பகுதி என்பதால் கண்டிப்பாக வியாபாரம் குறையாது என்பது ஒரு புறம் கருத்தாக இருக்கிறது. தாஸ் பத்மநாபன், இப்போ இந்த அதாவது பாதுகாப்பு நலன் கருதி தான் வந்து இந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த புதிதாக தீவுத்திடலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு பத்மநாபன்? அதாவது முக்கியமாக வந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து 3 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கடை என்ற விதத்தில் 116 கடைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி அளித்துள்ளது. அது மட்டுமின்றி சென்னை தீவுத்திடல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவு உள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து 3 வாகனங்கள், அதாவது தீயணைப்பு வாகனங்கள், 50 தீயணைப்பு வீரர்கள் 24 மணி நேரமும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அங்கு ஒரு சிறு விபத்துகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அதை தடுக்கக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தாஸ், இது குறித்தான கூடுதல் தகவல்கள் ஏதாவது இருக்கா பத்மநாபன்? அதாவது சென்னை பார்த்தீங்க, சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 947 கடைகளுக்கு இதுவரை வந்து விண்ணப்பங்கள், பட்டாசு கடைகள் அமைக்கிறதுக்கு வந்து காவல்துறையினர் விண்ணப்பங்கள் வந்திருக்க கூறப்படுகிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட சுமார் 450 விண்ணப்பங்களுக்கு வந்து அனுமதி அளித்தும் மற்ற விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் வந்து இந்த பல்வேறு இடங்களில் ஏற்படக்கூடிய இந்த பாதுகாப்பு, அதாவது இந்த விபத்துகளை தடுப்பதற்காகவும் தீ போன்ற விபத்துகளை தடுப்பதற்காக தீயணைப்பு துறையினர் இப்போ முடுக்கிவிட்டப்பட்டுள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இதுவரை 33 தீயணைப்பு நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இந்த தீயணைப்பு நிலையங்கள் வந்து சென்னையில் இருக்க மக்கள் தொகை அந்த விபத்துகளை தடுக்குவதற்கு இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இன்னும் கூடுதலாக 27 தீயணைப்பு நிலையங்களை தற்காலிகமாக தமிழக அரசு வந்து ஏற்பாடு செய்துள்ளது. அது மட்டுமில்லாது தீயணைப்பு வீரர்கள் இந்த ஏற்கனவே உள்ள 33 தீயணைப்பு நிலையங்களில் சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் வந்து பணியாற்றி வராங்க. இந்த கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள இந்த 27 தீயணைப்பு நிலையங்களுக்கும் வெளியூரிலிருந்து சுமார் 100கணக்கான தீயணைப்பு வீரர்களை வந்து தமிழக அரசு வரவழைத்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த தீபாவளி வந்து விபத்துகள் இல்லாத தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்பது அரசின் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்கு. அது மக்களுக்கும் அதை வந்து அறிவுறுத்துறாங்க. தாஸ், பட்டாசு கடைகள் இடமாற்றம் குறித்தான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன். பெரியாறு அணை குறித்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 146 அடி வரை உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்யும் வகையில் கேரள அரசு இச்சட்டம் ஒன்றை இயற்றியது. அந்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட உத்தரவின்படி 146 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க அனுமதி கோரியும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்நிலையில் அணை பலவீனமாக இருக்கிறது என்றும் புதிய அணை கட்ட அனுமதிக்க வேண்டும் என்றும் கேரள அரசு மனு தாக்கல் செய்தது. இது தொடர்பான விசாரணை நீதிபதி TK ஜெயின் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் நடந்து வந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற உள்ளதாக நீதிபதிகள் அறிவித்தனர். வழக்கு விசாரணையின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து இரு மாநில அரசுகளும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். அன்றைய தினம் வழக்கு விசாரணை குறித்து இறுதி வடிவம் கொடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் அப்போது தெரிவித்தனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு முடிந்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் அந்த நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் நீதிமன்ற ஊழியர்களும் இன்று வரை 30% கூடுதல் ஓய்வூதிய தொகையை பெற்று வருகிறார்கள். நீதித்துறையில் நடைபெற்று வரும் இந்த வினோதம் பற்றிய விவரத்தை எமது மூத்த செய்தியாளர் சுதந்திரராஜனிடம் கேட்போம்.
வணக்கம் வணக்கம் ராஜன் சார். இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு முடிந்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்பும் நீதிபதிகளும் நீதிமன்ற ஊழியர்களும் கூடுதல் பணம் பெற்று வரதா ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அது குறித்து சொல்லுங்க சார். அதாவது கிட்டத்தட்ட 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி நமக்கு ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த பொதுக்கூட்டத்தின் போது முன்னாள் பிரதமராக இருந்தவர் நம்ம காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி தடு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மனித வெடிகுண்டால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் இந்த நாட்டையே உருக்கியது, இந்தியா முழுவதும் பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐ மேற்கொண்டது. அப்பொழுது இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து அங்குள்ள பூந்தமல்லி செஷன்ஸ் நீதிமன்றம், அது சிறப்பு நீதிமன்றமாக செயல்பட்டது. அப்பொழுது இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டிருந்த காலகட்டத்தில் 26 பேர்கள் மீது புலன் விசாரணை அதிகாரிகள் குற்றம் சாட்டினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அதில் விசாரிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. இப்படியாக பல சூழ்நிலையில் இருந்து கடைசியில் 26 பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. அந்த சூழ்நிலையில் ஊட்டி அப்பொழுது பணியாற்றிய நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் என்று ஒரு பென்ஷன் தொகையோடு சேர்த்து கொடுக்கப்பட்டது. அந்த ரிஸ்க் அலவன்ஸ் ஏன் கொடுக்கப்பட்டது? அவர்கள் முக்கியமான ஒரு வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். அந்த முக்கியமான வழக்கின் போது அவர்கள் இதை தொடர்ந்து அவர்கள் தாக்கப்படலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் இந்திய அரசு இந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு கூடுதலாக ஒரு 30% ஓய்வு தொகை அளிக்கப்பட்டது. அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி சித்திக், அதை தொடர்ந்து நவநீதம், இவர்கள் எல்லாம் பெற்றார்கள். அது நியாயமானது. ஆனால் அவர்களுக்கு பின்பும் ஓய்வு பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 12 நீதிபதிகள் இன்றளவும் அந்த பணத்தை அவர்கள் 30% கூடுதலாக பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் கூட இந்த 30% ஓய்வு தொகை. சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குறித்தான விஷயங்கள் பேசலாம். நம்ம தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ரமணன் நம்மளுடைய தொடர்பில் இருக்கார். தொடர்ந்து பேசலாம் சார். ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னாக்க என்ன இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு ரமணன் நம்மளுடைய தொடர்பில் இருக்கார். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். மேலே காற்று தான் வீசுறது. இப்போ நிலம் சார்ந்த நிகழ்வு தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. தாழ்வு பகுதி இருக்கு, அது போனதுக்கு அப்புறம் தாழ்வு பகுதியா இருக்கு அந்த பகுதியில. ஸோ தாழ்வு பகுதி இருப்பதன் காரணத்தினால காற்றானது மேற்கு திசையில் வீசுகின்றது, நிலக்காற்று தான் வீசுகின்றது. இந்த நிலக்காற்று வீசுறதுனால நமக்கு கடந்த 2-3 நாட்களாக நிலம் சார்ந்த நிகழ்வு, வெப்பசலன மாதிரி இடியுடன் கூடிய மழை மேற்கு பகுதியிலிருந்து வருது. அதான் மழையை கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த நிலை இன்றும் தொடரும். இன்னும் ஓரிரு நாட்களிலே கடல் காற்று வீச தொடங்கும் இந்த நிலை மாறி. அப்போதுதான் கடல் சார்ந்த நிகழ்வை நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தா கூட ஒரு தென் மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. லேசான மிதமான மழை தான் வரும். கடும் இந்த கனமழைக்கு வாய்ப்பில்லை. அடுத்தபடியாக இன்னும் ஒன்று என்னன்னாக்க, புயல்லாம் இப்போதைக்கு கிடையாது. 2 வாரத்துக்கு கேரண்டியா கிடையாது. ஓகே, ஆமா, ஓகே. டெம்பரேச்சர் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுது, 33-34 இருக்கு. ஏன்னா மேல் திசையிலிருந்து காற்று வீசுவதன் காரணத்தினால. ஓகே, ஆமா. கிளார் வருதா இப்போ? ஓகேவா? ஓகேவா? நான் கலைஞ்சிட்டு நான் பாருண்ணா. ஓகே. ஓகே. நீலம் புயலானது நீலம் புயலானது மகாபலிபுரம் அருகே கரையை கடந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்ற பின்பு காற்றின் திசை மாறி உள்ளது. மேற்கு சார்ந்த நிகழ்வாக இடியுடன் கூடிய மேகங்கள் மேற்கு பகுதியிலிருந்து தோன்றி வடகோடி மாவட்டங்களுக்கு மழை கொடுத்துள்ளன. இதே போன்று கடந்த 24 மணி நேரத்திலே வடகோடி மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது.
மிக அதிகமான மழை ஆர்கேபேட்டில் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த நிலை மாறி கீழே காற்றுகள் தொடங்கினால்தான் கடல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியும். அது ஓரிரு நாட்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தாழ்வு நிலை உருவாகல. அப்படிதான் உருவாச்சுன்னா கூட தென் தமிழகத்தான் வாய்ப்புகள் அதிகம் பார்க்கலாம். அதை இப்பொழுது காற்று மேல் திசைந்து வீசுறது, அந்த முற்றாக நீங்கி கீழ் திசையிலிருந்து காற்று வீச வேண்டும். அப்பொழுதுதான் கடல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியும். அப்பொழுதுதான் தாழ்வு நிலை, அதனால மழை அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிலை மாறுவதற்கு ஒரு நாட்கள் ஆகும். சார் ஓகே சொல்றேன். After the cyclonic storm crossed Tamil Nadu and moved in a west-northwest direction, the wind fields have changed in Tamil Nadu. Winds are blowing from the westerly direction. Because of that, thunderstorms on the western side and land-based thunderstorm activity. After the cyclonic storm has crossed Tamil Nadu and moved in a west-northwest direction, the wind field has changed to westerly winds. Because of this, land-based western area, because of this, it has rained in the northernmost districts of Tamil Nadu and Puducherry. The last 24 hours, the highest rainfall recorded is 9 centimeters in RK Pet, followed by 7 centimeters in Cholingar. During next 24 hours, it is likely to rain in 1 or 2 places, mostly in the northernmost districts of Tamil Nadu and Puducherry. Okay. நீலம் புயல் கரையை கடந்த பிறகும் இனிமேலும் தமிழகத்தில் மழை தொடருமா என்பன போன்ற பல செய்திகளை நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் கூறினார். தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு முடிந்த ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆன பிறகும் அப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருந்த ரிஸ்க் அலவன்ஸ் இன்று வரை நீதிபதிகள் மற்றும் அந்த துறை சார்ந்த ஊழியர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் இருக்கு. இது குறித்து நம்மளுடைய மூத்த செய்தியாளர் திரு சுதந்திரராஜனுடன் பேசிக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து அவரோட பேசுவோம். சார் வணக்கம். 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 இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதை தொடர்ந்து ரிஸ்க் அலவன்ஸ் குறித்த நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த ரிஸ்க் அலவன்ஸ் அனுபவிப்பு வந்து சட்டத்தில் உள்ள ஓட்டை காட்டு தான் நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு சட்டத்தில் உள்ள ஒரு ஓட்டை என்று தான் கூற வேண்டும். அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், பெண் மீது அஸ்தம் பட்டால் அவள் கங்கையில் மூழ்கலாம், ஆனால் கங்கையே அஸ்தம் பட்டால் நாம் எங்கே போய் மூழ்குவது என்று கேட்பார்கள். அதுபோல இன்று கங்கை அஸ்தமாக இருக்கிறது என்பது அது வேறு விஷயம். ஆனால் இந்த நாட்டிற்கு நீதியை நிலைநிறுத்த வேண்டிய அந்த நீதிபதிகள், அந்த நீதித்துறையில் பணியாற்றுகிறவர்கள் இன்றும் மக்களின் பணத்தை சுரண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனமோந்து அதற்கும் போட்டா போட்டி. அந்த குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்தில் போய் நாம் பணி ஓய்வு பெற வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு இந்த பணம் கிடைக்கும், கூடுதலாக 30% கிடைக்கும் என்றெல்லாம் விரும்பி ஒரு பெரிய போட்டிக்கு மத்தியில் அங்கு போய் கடைசி காலகட்டத்தை தங்களுடைய பணிகாலத்தை கடத்தும் இந்த நீதித்துறை ஊழியர்களும் இந்த நீதிபதிகளும் அந்த மாஜிஸ்ட்ரேட்டுகளும் அவர்களை எப்படி கூறுவதென்றே தெரியவில்லை. இது போன்ற நிலை இன்னும் சொல்ல போனால் ராஜீவ்காந்தி மறைந்ததும் பெரிய இழப்பு. அவருடைய அந்த இழப்பு எப்படிப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சூழ்நிலையில் அந்த இழப்பு முடிந்து நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பும் தவிர இப்படியாக நீதித்துறையில் உள்ளவர்களும் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய அந்த வழக்கு விசாரணையை அந்த விசாரணை அதிகாரிகள் இன்றும் புத்தகமாக எழுதி அதிலும் காசு சம்பாதிக்கிறார்கள், அதிலும் தவறான கருத்து இடம்பெற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதை ஒருவர் ஏற்கிறார், ஒருவர் மறுக்கிறார். இது போன்ற சூழ்நிலையெல்லாம் ராஜீவ்காந்தி இறந்த பின்பும் அவர் பலருக்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ராஜன் சார், அதாவது நிறைய நீதிபதிகள் வந்து வேறு விதமான நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு வழக்கு வந்து செலவுகளை குறைப்பதற்காக வழக்குகளை வந்து விரைவாக முடிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபடுங்க நிறைய நீதிபதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல தளங்களில். அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்கான என்ன வழிமுறைகள் சொல்லுங்க சார்?
இது போன்ற வழிமுறைகளை தடுப்பதற்கு முதலில் மனிதாபிமான உணர்வுகள் வேண்டும். அரசு ஊழியர்களுக்கும் நீதித்துறை ஊழியர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நாம் இப்படியாக இந்த மாதிரி கூடுதலாக 30% பணத்தை பெறுகிறோமே, இது எந்த வகையில் நமக்கு நியாயம் என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும். அந்த போட்டா போட்டியை அங்கு போய் ஓய்வு பெற வேண்டும் என்ற நிலையை அவர்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் அவர்களா திருந்தாவிட்டால் இதை தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இல்லை என்றால் இது போன்ற ஒரு நிலை இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறதே, இனியாவது அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும். அதற்கு அது அரசியலாளர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அதை முழுமை பெற வேண்டும். இந்த ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய ஒரு கருத்தாக அமைகிறது. நன்றி சார். இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ரிஸ்க் அலவன்ஸ் குறித்தான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நேர்களை தொடர்ந்து சற்று முன்னர் கிடைத்த ஒரு அவசர செய்தியை பார்ப்போம். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியை தேர்வு செய்யும் குழு கூடியது. மும்பையில் தேர்வுக்குழு கூட்டம் தற்போது கூடி வீரர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்களுக்கான அவசர செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியை தேர்வு செய்யும் குழு கூடியது. மும்பையில் தேர்வுக்குழு கூட்டம் தற்போது கூடி வீரர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது. ராயபுரம் ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில் கடந்த மாதம் பச்சிளம் குழந்தை ஒன்று காணாமல் போனது. குழந்தையை இழந்த தாய்க்கு அடுத்து குழந்தை பெற முடியாத நிலையில் பெரும் மனவேதனையில் தவிக்கிறார். இதனால் குழந்தை உடனே கண்டுபிடித்து தர வேண்டும் என்று உறவினர்கள் ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன். குறுக்குப்பேட்டை ஜே நகரை சேர்ந்தவர் கலையரசி. இவருக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த பெண் குழந்தை கடந்த 25ஆம் தேதி ஒரு மர்ம பெண்ணால் திருடி செல்லப்பட்டது. இந்த பெண் திருடி செல்லப்பட்டது மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில கடந்த 12 நாட்கள் ஆகியும் இன்னும் காவல்துறையினர் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உறவினர்கள் இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. ஒரு தலைமுடியை வச்சு ஒரு உருவத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்ற போலீஸ் இன்னைக்கு உள்ள பொம்பளை இதுவரை கண்டுபிடிக்கல. அதுவே ஒரு பணக்காரோட பொம்பளை காணா பத்தி 2 ஹவர்ல கண்டுபிடிச்சாங்க போலீஸ். நாங்க ஏழப்பட்டவங்க 12 நாள் ஆகி எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இந்த சாலை மறியலால இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு இருக்கு. இப்பயும் கூட ஒரு உயர் அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்ற வரைக்கும் நாங்க விலகி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு அடுத்து இனி குழந்தை பெற்றுக்கிற முடியாத அளவுக்கு 2வது ஆபரேஷன் இதே மருத்துவமனையில் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க 2வது குழந்தை கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மாமியார் வீட்லயும் சரி 2வது குழந்தை அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு தராட்டி ரொம்ப மன உளைச்சல் அவங்களுக்கு உள்ளாகிறனால இறந்து விடுவதாகவும் கூட அந்த கலையரசி பெண் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தை கிடைக்கலனா நான் தற்கொலை பண்ணிப்பேன். ஆஸ்பத்திரி அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப சித்திரவதை பண்றாரு. நீ எப்படி அச்சார்ஜாகல குழந்தை விட்ட அப்படின்னு கேட்கிறாரு. மாமியார் அதுக்கு மேல டார்ச்சர் பண்ணுது. எத்தனை பேர் அன்னைக்கு டியூட்டில இருந்தாங்களோ அத்தனை பேரையும் விசாரணை பண்ண சொல்லுங்க அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே கழிஞ்சு போறோம். இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. பெரிய அதிகாரி வருவேன் சொன்னதுக்கு உங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க போலீஸ்காரங்க சொன்னாங்க. நாங்க கேட்டோம். பெரிய ஆளுங்க வந்தோடனே வேற போலீஸ்காரங்க வந்தோடனே அதுல அவர் பேர் என்னன்னு தெரியல. அவர் வந்தோடனே பட்டுன்னு அடிச்சு ஒருத்தர் காலையை உடச்சிட்டாரு. போலீஸ்காரர் கண்டுபிடிச்சுனே இருக்காங்களா? இன்னும் நம்மளுக்கு சந்தேகம் எல்லாம் கேட்கறதுக்கு பதில் ஒன்று ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடையாதா? என்னப்பா நாங்கள் தேடினே இருக்கோம், என்னப்பா பண்ண சொல்றா, இப்படியே மிரட்டுறாங்க, அடிக்க வராங்க, என்ன சார் பண்ண சொல்றீங்க? இந்த நிலையில காவல்துறையும் கூட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு படைகள் அமைச்சு தேடுதல் பணிகளை தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த காணாமல் போன பெண்ணோட புகைப்படத்தை வரைஞ்சும் கூட பல்வேறு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ரயில்வே நிலையங்கள் பொது இடங்கள்ல ஒட்டி வச்சிருக்காங்க. தற்போது அந்த பெண் ஆந்திராவில் இருக்கலாம், குழந்தைய வச்சுட்டு ஆந்திராவில் இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அதற்காக அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறக்காக ஆந்திராவுக்காகவும் போலீசார் விரைந்து சென்றிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் சில பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் அங்கேயும் காவல்துறையினர் சென்றிருக்காங்க. கூடிய விரைவில் குழந்தையை கண்டுபிடிச்சு தருவோம் அப்படி அவங்களுடைய காவல்துறையினுடைய தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாரதிராஜாவுடன் அன்பு செல்வன். சற்று முன்னர் கிடைத்த மற்றொரு அவசர செய்தி உங்களுக்காக. மக்கள் நல பணியாளர்களை கடந்த வருடம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பணி நீக்கம் செய்தது. இதனைத் தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்தனர். பின்னர் இது தொடர்பாக பல விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் மின்சார உற்பத்திக்கான மாதிரி ஓட்டம் தொடங்கப்பட்டு விட்டதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். மாதிரி மின் உற்பத்தி ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் இந்த மாத இறுதியில் முதல் யூனிட் மின்சார உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் அறிவித்தார். தமிழகத்திற்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோரிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய மின்சாரம் வழங்கப்பட்டு விட்டதாக விளக்கமளித்தார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது
ஊழல் குற்றம் சாட்டிய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமிக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். விரைவில் சுப்பிரமணிய சாமி மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் நாராயணசாமி அறிவித்தார். தொடர்ந்து மற்றொரு அவசர செய்தியை பார்ப்போம். நாகை மாவட்டத்தில் வெள்ளம் நீரால் பாதித்த வீடு மற்றும் விளைநிலங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி சுமார் 11 இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் வெள்ள நீரால் பாதித்த வீடு மற்றும் விளைநிலங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி சுமார் 11 இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவசர செய்தி தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பல்வேறு அமைப்பினர் அடிக்கடி நடத்தும் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களால் நகர மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். சென்னை நகர் எட்டியுள்ள நிலையில் இந்த போராட்டங்களால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் எழுகின்றன. அன்றாடம் தொடர்கதியாகிவிட்ட இந்த அவதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று மாநகர மக்கள் ஏக்க பெருமூச்சு விடுகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் திரு சூரியராஜன் சார். வணக்கம் திரு சூரியராஜன் சார். இப்போ இந்த சென்னை நகரில் அடிக்கடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு இல்லையா, நாளுக்கு நாள். அதுவும் குறிப்பாக அந்த மக்கள் கூடும் கூட்டங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். அது சென்னையில் வந்து அடிக்கடி வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு அடிப்படையாக பேசிக்கலாக ஒரு நியாயமான காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா சென்னை என்பது தமிழகத்தினுடைய தலைநகரன்றப்போ எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்தந்த ஊர்களில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகளுக்கு போராடுகிற மக்கள், கூட்டம் கூடுகிறவர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவர்கள் ஒட்டுமொத்த ஒரு பெரிய பிரச்சனை வர்றப்போ அவங்க சென்னையை நோக்கி வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். சென்னை நகரத்தினுடைய, அதாவது தமிழகத்தின் தலைநகரத்திலே தங்களுடைய குரலை ஓங்கி ஒலிப்பதன் மூலமாக இந்த குரல், இந்த பிரச்சனை ஆளுகிறவர்களுக்கு சென்று சேரும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதனால அவர்கள் அடிக்கடி அங்கே கூட்டம் கூடுகிறார்கள். குறிப்பாக சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடங்கள். ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் மிகவும் போக்குவரத்து நெரிசலை உண்டாக்கக்கூடிய, இயல்பாகவே போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பல இடங்கள். சென்னை நகரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ அந்த ரயில் பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சென்னையிலேயே பல வருடம் வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒருவன் கூட ஒரு டூ வீலர்லேயோ ஒரு பஸ்லேயோ போகிற போது சற்று அசந்து விட்டான் என்று சொன்னால் அவன் எங்கே போயிட்டு இருக்கான்னு அவனே தெரியாது, மறந்துடுவான். நாம் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கை தாண்டி வந்துட்டோம்னு நினைப்பான். ஏன்னா அப்படி சுற்றி டிராஃபிக் போகுது. மெட்ரோ பணிகள் நடக்கிற போது இந்த சிரமம் இருக்கும். மெட்ரோ பணிகள் முடிந்து விட்டால் அதனுடைய லாபம் அதனுடைய பயன் மக்களுக்கு இருக்கும். ஆனால் இது போன்ற பல ஒரு நல்ல பணிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த கட்டத்திலே சென்னை நகருடைய முக்கியமான இடங்களிலே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டங்களினாலே மக்கள் நெரிசல், போக்குவரத்து பிரச்சனைகள் அதிகமாகி விடுகிறது. குறிப்பாக பணிக்கு செல்கிறவர்களும் திரும்புகிறவர்களும் தக்க நேரத்திலே தங்களுடைய பணியை முடிக்க முடிவதில்லை. வேலைக்கு போகிற பெண்களும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற சிறுவர்கள், மாணவ மாணவியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கணும், ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு போகிற கூட அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தவிர இந்த போக்குவரத்து அவங்களை தாண்டி போகிற போது, இப்போ ஒரு டிராஃபிக் நார்மலாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குன்னா ஒதுங்கி வழி விடுவான். அதாவது ஒரே கச்சா முச்சான்னு கூட்டமும் க்ரௌடும் போராட்டமும் இருக்கிற போது அவன் எங்கே வழி விடுவான்? அது மேலே 2 கல் விடுறதுக்கு தான் மனோபாவம் வருமே தவிர அப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் உயிரே போகின்ற அபாயகரமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்குது. சார், இப்போ இந்த கூட்டத்தை அந்த அமைப்போட தலைவர்கள் கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரணமாக பொதுமக்களுக்கு இருக்கு. அது குறித்து சொல்லுங்க சார். நிச்சயமா அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு கூட்டம் அல்லது ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ நடத்துகிற ஒரு கூட்டம் என்பது, ஆர்ப்பாட்டம் என்பது, அந்த மக்கள் அந்த தலைவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்றுதான் பொதுவாக விருப்பம் இருக்கிறது. அந்த தலைவனும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த தொண்டர்களெல்லாம் எனக்கு அடங்கி நடப்பார்கள் என்று தொண்டர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். தலைமைக்கு கட்டுப்படுவதுதான் எங்களுடைய ஒரே வேலை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, கூட்ட மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தனி மனிதனாக ஒருத்தன் நீங்கள் ரோட்டில் போகிறப்போ ரொம்ப அமைதியாக தலை குனிஞ்சு போயிட்டே இருப்பான். 2-3 பேராக போகிறப்போ அரட்டை அடிப்பான். அதுவே ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கும்பலாக அவர்கள் கூடுகிற போது தங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டினால அவங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே வேற ஒரு செயலுக்கு அவங்க போயிடுவாங்க. சாதாரணமாக எதிர்க்க ஒருத்தன் வரவன் முறைச்சி பார்க்காம இருந்தால் கூட ஏன்னா முறைச்சி பார்த்தியான்னு சண்டைக்கு போகக்கூடிய அளவு மனோபாவம் உருவாகிடும். அப்படி ஒரு 10 பேருக்கே இந்த மனநிலைமை உருவாகிறது என்றால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு இடத்திலே அவர்களுடைய ஒட்டுமொத்த கூட்டு மனப்பான்மை என்பது கூட்ட மனப்பான்மையாகி தலைவனுடைய சொல்லை தாண்டி போகிற அளவுக்கு மனோதைரியமும் மனோவேகமும் வந்து விடுகிறது. ஆகவே இது போன்ற நேரங்களிலே கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு தலைவனுக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகி விடுகிறது. இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தின் மனப்பான்மையில் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிற அவனே அந்த கூட்டத்தின் மனப்பான்மைக்கும் ஆளாகிவிடக்கூடிய அபாயமும் இதில் இருக்குது.
சார், இப்போ இந்த போராட்டம் குறித்து நம்ம பேசும்போது இந்த போராட்ட பிரச்சனையை தீர்க்க ஏதாவது வழி ஏதாவது இருக்குங்களா? என்னதான் வழி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு பொதுமக்கள்கிட்ட இல்லையா? காவல்துறை இதை ரொம்ப ஒழுங்கு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா காவல்துறை என்ன சொல்லுதுன்னா மொத்தமே 18,000 பேர் தான் இருக்காங்க சென்னையில் காவல்துறையில் காவலர்கள். ஆனால் அதில் பணிக்கு வர்றவங்க 5,000 பேர் தான். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு சென்னை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டியாக போச்சு சென்னை. என்னன்னா இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை. ஏன்னா பணிக்கு போகிறவர்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நாளும் வந்து இறங்குகிறார்கள். படிப்புக்காக பல ஊர்களில் இருந்து மாணவர்கள் வந்து இறங்குகிறார்கள். வெவ்வேறு காரணங்களுக்காக வியாபார நிமித்தமாக வந்து போகிற பல பேர் வந்து இருக்கிற போது இது ஒரு தங்கு நகரமாக இல்லாமல் ஒரு மக்கள் வந்து செல்கிற நகரமாக உருமாறிவிட்டது. சென்னை நகரத்தினுடைய ஜனத்தொகை 70 லட்சம் விரிவாக்கப்பட்டு விட்ட பிறகு இந்த 70 லட்சத்துடன் கூட தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிற போது அதனுடைய அதாவது அதனுடைய பரப்பளவை விட அதிகமான மக்கள் தொகையை புழங்குகிற ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. இத்தனை மக்களுக்கு 18,000 பேர் காவல்துறை இருக்கிறது என்பது போதவே போதாது. அது அப்போ பணிக்கு வருபவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். ரெண்டாவது போலீஸ் என்ன சொல்லுதுன்னா ரா என்கிற நம்முடைய அந்த உளவு பிரிவு ரொம்ப சக்திகரமானது, சக்தி வாய்ந்தது. அது திட்டமிட்டு விட்டால் இத்தனை கூட்டம் வரக்கூடாது, இவ்வளவுதான் வரணும், இங்கிருந்து கிளம்புறாங்களா அங்கேயே தடுக்கணும், இது போன்ற சில முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தலாம். சென்னை நகரமா இல்லை நரகமா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் சென்னை வாழ் மக்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் பொதுவாக நிலவுகிற ஒரு அபிப்பிராயமா இருக்குது. சூர்யா சார், இப்போ நம்ம இது குறித்து பேசும்போது நம்ம பொதுமக்களோட கருத்துக்கள் பேசுகிறோம். ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இது குறித்து நம்ம பேசும்போது தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுது, ஏன் நாங்கள் இந்த கூட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அது குறித்தான தகவல். சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகள் தான் அது. பேச்சு சுதந்திரம் என்பதோ எழுத்து சுதந்திரம் என்பதோ மக்கள் ஒன்று கூடி தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய, போராடக்கூடிய எல்லா சுதந்திரங்களும் எல்லா மனிதருக்கும் உண்டுதான். இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற சுதந்திரம் தான். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் என்பது ஏன்னா ஒரு வெளிநாட்டாருன்னு சொன்னாங்க, நீங்கள் வெளியில் போகிறப்போ உங்கள் வாக்கிங் ஸ்டிக்கை நீங்கள் ஆட்டிக்கொண்டு போகிற போது உங்கள் வாக்கிங் ஸ்டிக் அடுத்தவனுடைய மூக்கு மேலே படாத அளவு தான் உங்கள் சுதந்திரம். அவன் அடுத்த மூக்கு மேலே பற்றுச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் சுதந்திரம் இல்லை, அவன் சுதந்திரம் பறி போயிடும். அவன் சுதந்திரத்துக்கு ஏற்றவாறு அவன் போராட ஆரம்பித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இதுதான் பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு கருத்து. எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டியது தேவைதான். ஆனால் அது அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை, உடைமைகளை, உணர்ச்சிகளை, அவர்களுடைய வாழ் உரிமையை பாதிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்குது. நன்றி சூர்யா சார். அன்றாடம் நடைபெறும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் குறித்தான தகவல்களுக்கு நன்றி. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கேபிள் டிவி ஒளிபரப்படுத்த இன்னும் கால அவகாசம் தேவை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு செய்துள்ளது. ஆனால் இனிமேலும் கால அவகாசம் தரக்கூடாது என்று மத்திய அரசு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மறுபடியும் உங்களுக்கான அண்மை செய்தி. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கேபிள் டிவி ஒளிபரப்பை நடைமுறைப்படுத்த இன்னும் கால அவகாசம் தேவை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு செய்துள்ளது. ஆனால் இனிமேலும் கால அவகாசம் தரக்கூடாது என்று மத்திய அரசு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உதகமண்டலம் குந்தா அணையில் ராட்சச குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் 150 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை உடனே சரி செய்து மின் உற்பத்தி தொடங்க வேண்டும் என்பது உதகை மண்டல மக்களின் கோரிக்கை. கடந்த மாதம் தண்ணீருக்காக கர்நாடகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது தமிழகம். ஆனால் இயற்கையின் அருளால் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் மழை மூலம் கிடைத்தது. ஆனால் இயற்கை அருளிய கொடையாம் தண்ணீரை தற்போது வீணாக்கி வருகிறோம். இதனால் தண்ணீர் மட்டுமின்றி மின்சாரத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 13 மின் நிலையங்கள் மூலம் நாள்தோறும் 750 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கிருந்து கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது. மின் உற்பத்திக்காக தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் அணைகள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் மின் உற்பத்தி மேற்கொள்வதில் சிக்கல் நீடிக்கிறது. மஞ்சூரில் உள்ள குந்தா அணையில் சேமிக்கப்படும் நீரை நம்பி கெத்தை, பரளி, பில்லூர் ஆகிய நீர்மின் நிலையங்கள் உள்ளன. இந்த மின் நிலையங்களிலிருந்து தினசரி 455 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும். அங்குள்ள ராட்சத குழாய்களில் சேறு மற்றும் செகதியால் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் அளவு குறைந்ததால் நாள்தோறும் வெறும் 150 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள மற்ற மின் நிலையங்களில் உள்ள இயந்திரங்கள் அதன் ஆயுட்காலத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருப்பதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்படுகிறது.
குந்தா அணையை தூர்வாரவும் அந்த குழாய் அடுப்புகளை சரி செய்து செப்பனிட்டு ஒரு மின்சார பற்றாக்குறை போக்கும் அளவிற்கு அதிக மெகாவாட்டுகளை தயாரிக்க தயவு செய்து அவசர கோணமாக கருதி இதை அளிக்குமாறு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நீலகிரி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் உள்ள சோலைமர காட்டில் உற்பத்தியாகும் தண்ணீர் கூடலூர் பாண்டியாறு வழியாக கேரளாவிற்கு செல்கிறது. இதனால் கேரளாவில் உள்ள 3 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். இதனை தடுத்து தமிழக எல்லைப் பகுதியில் அணை கட்டி இந்த நீர் மூலம் மின் உற்பத்தி செய்தால் தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் மின் பற்றாக்குறைக்கு உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் போன்ற பிரச்சினைக்குரிய மின் உற்பத்தி நிலையங்களை திறப்பதை யோசிப்பதை விட்டு ஏற்கனவே இருக்கிற புனல் மின் நிலையங்கள், நீர் மின் திட்டங்களை மிக சரியாக பராமரித்தால் மிக நிச்சயமாக தமிழகத்தினுடைய மின் பற்றாக்குறையை தீர்க்கலாம். இதனை சரி செய்ய முன்வருமா தமிழக அரசு? இதற்கான விடையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து ஸ்காட் மற்றும் ஆந்திராவில் நிலம் புயல் காரணமாக பெய்து வரும் கனமழைக்கு 25 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தை அச்சுறுத்திவிட்டு ஆந்திராவுக்கு சென்ற நிலம் புயலால் அங்கு கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆந்திரத்தின் கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் விசாகப்பட்டினம் மாவட்டங்களில் வெள்ள சேதம் அதிகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏராளமானோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. போக்குவரத்து, மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு பதிவு செய்து தாமதமாக வந்தால் சிலிண்டர் முகவர்களுக்கு அபராதம் விதிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. சமையல் கேஸ் சிலிண்டர் காலியானவுடன் அடுத்த சிலிண்டருக்கு பதிவு செய்துவிட்டு குறைந்தது 40 நாட்கள் காத்து கிடக்கும் அவலநிலை உள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக அதிக புகார்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளதால் சமையல் எரிவாயு முகவர்களுக்கு அபராதம் விதிக்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. மேலும் வீட்டு சமையல் எரிவாயு தொடர்பாக புதிய விதிமுறைகளையும் அமல்படுத்த மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. அதில் பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் சமையல் எரிவாயு கொடுக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை கொண்டு வரப்படுகிறது. அதற்கேற்ப டீலர்களுக்கு போதிய அளவு சமையல் எரிவாயு சப்ளை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு புகாருக்கும் அபராதம் விதிக்காமல் ஒரு டீலர் விநியோகத்தில் 20% வரை தாமதமாக கொடுக்கப்படுவதாக புகார்கள் வந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பல விதிமுறைகள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் இது அமல்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்னையிலிருந்து பெரும்பாலானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அதற்காக ஆண்டுதோறும் பல சிறப்பு ரயில்களும் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஆனால் விழா காலங்களில் இயக்கும் பெரும் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து போக்குவரத்து கழகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதனை பற்றி செய்திகளை தருகிறார் நமது செய்தியாளர் நர்மதா. வணக்கம் நர்மதா. வணக்கம் தாஸ். இப்போ இந்த பண்டிகைக்காக எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நம்மளுடைய போக்குவரத்து துறை சார்பா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் காலத்தில் சென்னையில இருந்து நிறைய மக்கள் அவங்க சொந்த ஊருங்களில் போவது வழக்கமாக இருந்தது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணம் பண்ணுறதுனால ரயில்கள்லையும் பஸ்கள்லையும் கூட்ட நெரிசலும் அவங்களுக்கு இடம் கிடைக்காம போகிறது அப்படிங்கிற ஒரு இது நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக ஆண்டுதோறும் சிறப்பு ரயில்களும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இம்முறை கூட 6000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்க போவதாக மாநகர பேருந்து அறிவிச்சிருந்திருக்காங்க. இது தீபாவளி பண்டிகைக்கான டிக்கெட்டுகள் முன்னாடியே வித்து தீர்ந்துட்ட நிலையில கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக இந்த புகாரையொட்டி மாநகர போக்குவரத்து புகார் மையங்களை தொடங்கி இருக்காங்க. இப்போ நர்மதா, இப்போ ஆண்டிற்கு ஆண்டு விலைவாசி ஏறுவது போல இந்த கூடுதல் கட்டணமும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டு தான் இருக்கு இல்லையா? ஆனா பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இது குறித்தான புகார் நம்ம எங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது குறித்து சொல்லுங்க நர்மதா. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள் கூட விழா காலங்களில் அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பயணிகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதை அடிச்சு மாநகர பேருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோயம்பேட்டில் 6 மையங்கள் புகார் மையங்கள் திறந்திருக்கிறாங்க. அங்க ஒவ்வொரு துணை மேலாளர்கள் அங்க பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நேரடியாகவோ இல்ல தொலைபேசி மூலமாகவோ இவங்க போய் புகார்களை தெரிவிக்கலாம். பயணிகளோட புகார்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்காங்க.
நர்மதா, இப்போ அந்த அரசு பேருந்துக்கு இணையா வந்து ஆம்னி பேருந்துகளை வந்து பயணம் செய்வோரோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அந்த அரசு பேருந்துக்கு எதிராக மட்டும்தான் புகார் கொடுக்க முடியுமா, இல்ல அந்த ஆம்னி பஸ்களுக்கு எதிராக வந்து கூடுதல் கட்டணம் வசூலிச்சா வந்து புகார் கொடுக்கலாமா? அது எப்படி செய்வது நர்மதா? ஆம்னி பேருந்துகளுக்கும் வந்து புகார் மையங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. மாநகர பேருந்துக்கு மட்டும் இல்ல, இப்போ வந்து விழா காலங்கிறதுனால ஆம்னி பேருந்துகளும் வந்து நிறைய பேர் வந்து பயணம் செஞ்சு அவங்க சொந்த ஊர்களுக்கு போறாங்க. அதனால பண்டிகை காலங்களை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து அதிகமா கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை குறித்து பார்க்கறதுக்காக 2 குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஆர்டிஓ தலைமையிலான வடக்கு குழு ஒன்றும், ஆர்டிஓ தலைமையிலான தெற்கு குழு ஒன்றும் இயங்கிட்டு வருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர்ல இருந்தும் கோயம்பேட்டில் இருக்கிற ஆம்னி பஸ் நிலையங்கள்ல சென்று இவங்க வந்து டெய்லியும் ஆய்வு நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பயணிகள் வந்து இணை ஆணையர்களுக்கு வந்து நேரடியாகவோ இல்ல தொலைபேசி மூலமாகவோ வந்து இந்த ஆம்னி பேருந்துகள் வந்து அதிகமா கட்டணம் வசூலிக்கிறாங்களா அப்படிங்கறத குறித்து அவங்க வந்து புகார்கள் தெரிவிக்கலாம். இவங்களோட புகாருக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாநகர பேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி நர்மதா, இது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. புயல் கரை கடந்த பிறகும் தமிழகத்தில் பரவலாக மழை தொடர்வதற்கு காரணம் என்ன? பருவமழையின் தாக்கம் எப்படி உள்ளது? இத்தகைய கேள்விகளுக்கு சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் இன்று அளித்த பதில்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். சற்று முன்னர் தமது அலுவலகத்தில் அவர் அளித்த பேட்டின் ஒரு பகுதி இதோ உங்களுக்காக. நில புயலானது மகாபலிபுரம் அருகே கரையை கடந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்ற பின்பு காற்றின் திசை மாறி உள்ளது. இடியுடன் கூடிய மேகங்கள் மேற்கு பகுதியிலிருந்து தோன்றி வடகோடி மாவட்டங்களுக்கு மழை கொடுத்துள்ளன. இதே போன்று கடந்த 24 மணி நேரத்திலே வடகோடி மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை ஆர்கேபேட்டில் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த நிலை மாறி கீழே காற்றுகள் தொடங்கினால்தான் கடல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியும். அது ஓரிரு நாட்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். காற்று மேல் திசைந்து வீசுறது, அந்த முற்றாக நீங்கி கீழ் திசையிலிருந்து காற்று வீச வேண்டும். அப்பொழுதுதான் கடல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியும். அப்பொழுதுதான் தாழ்வு நிலை, அதனால மழை அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிலை மாறுவதற்கு ஒரு நாட்கள் ஆகும். லண்டனில் நடைபெற்ற பழங்காலத்து கார்களுக்கான பந்தயத்தில் 500க்கும் மேற்பட்ட கார்கள் கலந்து கொண்டன. அதனை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் கடும் பனிப்பொழிவிற்கு இடையே 100 ஆண்டுகள் பழமையான கார்களுக்கான போட்டிகள் நடைபெற்றன. பிரிட்டனின் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தயாரித்த பல்வேறு வகையான கார்களுடன் மூத்த குடிமகன்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதனை காண்பதற்காக குவிந்த பொதுமக்கள் கார் ஓட்டுநர்களை உற்சாகப்படுத்தினர். The start line, but I don't think that's actually a car that's competing 4 miles an hour. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளுடன் ஐஸ்கிரீம் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டன. அவற்றை தங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது அனைவரையும் உற்சாகமூட்டியதாக கூறினார்கள். அமெரிக்காவில் மிருகக்காட்சி சாலையில் 3 வயது சிறுவன் நாய்கள் கடித்து உயிரிழந்தான். அமெரிக்காவில் உள்ள பிட்ஸ்பர்க் மிருகக்காட்சி சாலையில் வர்ணம் பூசப்பட்ட நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை காண ஏராளமான மக்கள் மிருகக்காட்சி சாலைக்கு வந்திருந்தனர். அப்போது 3 வயது மதிக்கத்தக்க சிறுவன் எதிர்பாராத விதமாக பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த வேலியை தாண்டி வர்ணம் பூசப்பட்ட 11 ஆப்பிரிக்க நாய்கள் இருந்த கூண்டில் தவறி விழுந்தான். மிருகக்காட்சி சாலை ஊழியர்கள் சிறுவனை காப்பாற்ற முடியாமல் திணறி வந்த நிலையில் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி மாணவனின் உடலை மீட்டனர். இந்த சம்பவம் நடந்த பின்னர் தேதி குறிப்பிடாமல் மிருகக்காட்சி சாலை மூடி வைக்கப்பட்டுள்ளது. The keepers tried everything they could do. They responded immediately when visitors alerted them to the fact that a child was in the yard. They responded immediately and were able to get several of the dogs into the backup building. The veterinarians arrived and tried to scare the dogs away from the young child with darts and were unsuccessful in doing that. All of the dogs eventually were brought into the barn, into the building, except for one which the police shot. So we did lose one dog. பல்கேரியாவில் நடைபெற்ற மகளிர் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் முதல்நிலை வீராங்கனையான கரோலின் வோஸ்னியாகை வீழ்த்தி நாடியா ஃபெட்ரோவா சாம்பியன் பட்டம் வென்றார். பல்கேரியா தலைநகர் சோஃபியாவில் மகளிர் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு நாட்டு வீராங்கனைகள் கலந்து கொண்ட இத்தொடரின் இறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் நாடியா ஃபெட்ரோவாவும் முதல்நிலை வீராங்கனையான டென்மார்க்கின் கரோலினும் விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் இறுதியில் வோஸ்னிகாயை 6-2, 6-1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி நாடியா பெட்ரோவா சாம்பியன் பட்டம் வென்றார்.
இந்த ஆண்டில் 3வது சாம்பியன் பட்டம் வென்றுள்ள நாடியா பெட்ரோவாவிற்கு அவரது ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக ஜப்பான் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெற்ற டென்னிஸ் போட்டிகளிலும் அவர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பகல் மின்னல்களை முடிப்பதற்கு முன்னால் மீண்டும் முக்கிய செய்திகள். முல்லை பெரியாறு வழக்கின் இறுதி விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும். உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வழக்கின் ஆவணங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்யுமாறு இரு மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தல். புயல் கரை கடந்த பிறகும் மழை தொடர்வதற்கு காரணம் என்ன? சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் பேட்டி. சென்னையில் அன்றாடம் அதிகரித்து வரும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போக்குவரத்து பாதிப்பால் அலைக்கழிக்கப்படும் மக்கள். நீலகிரி மாவட்டம் குந்தா அணையில் 150 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. சகதிகள் புகுந்து ராட்சச குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் சிக்கல். ராஜீவ் கொலை வழக்கு விசாரணை முடிந்து ஆண்டுகள் பல ஆகியும் சிறப்பு பலன்களை தொடர்ந்து பெற்று வரும் நீதிபதிகள். நீதித்துறையில் ஒரு வினோதம். என்ன நேயர்களே, எப்படி இருந்தது அன்னை ஜுவல்லர்ஸ் வழங்கிய பகல் மின்னல்கள்? உங்கள் கண்களை உறுத்தாத, கருத்துக்களை திணிக்காத, உள்ளதை உள்ளபடி உங்கள் உள்ளம் கவரும்படி அமைந்த பகல் மின்னல்கள் செய்தி படைப்பை பகல் 12 மணிக்கு தவறாமல் பாருங்கள். அதன் சுவையை பருகுங்கள். மீண்டும் சந்திப்போம் பகல் மின்னல்களில். வணக்கம்.